ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. உயிருள்ள இறைவசனங்கள் 1-15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதனை இயேசு அறிந்தவராய், உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு எஸ்கரியோத்துவின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய், இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலைகளையும் கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் நீங்கள் நடுவிலே கூட வந்து அமர்ந்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. அல்லது வாலண்டியர்ஸ் நிற்கிறவர்களுக்கு நாற்காலிகளை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழே நிறைய நாற்காலிகள் இருக்குது. நீங்கள் வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, என்று புனித வியாழன், பெரிய வியாழன், புனித வியாழன் என்றெல்லாம் நாம் இந்த நாளை சொல்லுகிறோம். இன்றைய வழிபாடு ஒரு 4 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, நற்கனை ஏற்படுத்திய நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம். 2வது, இந்த நாளில் நற்கனை ஏற்படுத்துகிற போது ஆண்டவர் இயேசு குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். 3வது, இன்றைக்கு பாதங்களை இயேசு கழுவுகிறார். 4வது, புதியதோர் கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது அனைத்தையும் அடக்கியதுதான் இன்றைய வழிபாடாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே புனித வியாழன் அன்று நற்கனையை பற்றி, பாஸ்கா விழாவை பற்றி நான் பேசினேன். யூத மக்கள் பாஸ்கா விழாவை எப்படி கொண்டாடினார்கள்? யூத மக்கள் கொண்டாடுகிற பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடுவது இல்லை. யூத மக்கள் கொண்டாடிய பாஸ்கா விழாவை நாம் இப்போது கொண்டாடுவது இல்லை. நாம் புதிய பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம். கொஞ்சம் வேகமாக கடந்த ஆண்டு சொன்னதை அல்லது இந்த நற்கரை புதிய பாஸ்கா விழாவை பற்றி, இந்த நற்கரை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்றைக்கு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பாதம் கழுவும் சடங்கு, இந்த சடங்கு அல்லது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை சற்று ஆழமாக சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் அதையே நம்ம யோசிக்காமல், கடந்த ஆண்டு நற்கரையை பற்றி நாம் சிந்தித்தோம், மீண்டும் அதையே பற்றி நாம் சிந்திக்காமல் எனக்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய பாதம் கழுவும் சடங்கு, அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த ஆண்டு நாம் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே இந்த பாதம் கழுவும் சடங்கு, அதனுடைய நிகழ்வு, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைய நற்கருணையை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் படித்து இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? வாய் இருக்குல்ல? ஓகே, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கோயிலில் வந்து பதில் கேட்டால் மட்டும் இருக்காது. இன்றைக்கு யோவான் நற்செய்தியை படித்தோம். யோவான் நற்செய்தியிலே நாம் வாசித்தது என்னவென்றால், தலைப்பே போடப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம், தலைப்பு என்ன போடப்பட்டிருக்கிறது? சீடர்களுடைய காலடிகளை இயேசு கழுவுகிறார். அதான் தலைப்பு. இங்கே நற்கனி ஏற்படுத்தியதை பற்றி யோவான் பேசுவதில்லை. அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் என்றால், சீடர்கள் இயேசுவிடம் சென்று பாஸ்கா விழா அண்மையில் இருக்கிறது, எங்கே பாஸ்கா விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு இயேசு சொல்லுவார், நகரத்துக்குள் செல்லுங்கள், இன்னாத இடம் சென்று என்னுடைய நேரம் வந்துவிட்டது, எனவே உங்களுடைய இல்லத்தில், வீட்டில் மெசியா பாஸ்கா விழாவை கொண்டாட போகிறார் என்று சொல்லுங்கள். அவர் இடம் கொடுப்பார். அதுதான். அதுக்கு பின்னாடி இயேசு பந்தியில் அமர்ந்தது, அப்பத்தை எடுத்தது, ரசம் எடுத்து கொடுத்தது, இதை என் நினைவா செய்யுங்கள் என்பதெல்லாம் யோவான் நற்செய்தியிலே இல்லை. ஆனால் மற்ற நற்செய்தியில் இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி, மத்திய நற்செய்தி, லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பாஸ்கா, புதிய பாஸ்காவை நற்கரி ஏற்படுத்திய நிகழ்வு மற்ற 3 வாசங்களில் 3 நற்செய்தியில் இருக்கு. அப்படி என்றால் 2 கேள்வி நமக்கு வருது. ஒன்று, யோவான் நற்செய்தியாளர் ஏன் ஆண்டவர் இயேசு நற்கனை ஏற்படுத்தியதை விட்டுட்டாரு? நற்கனை ஏற்படுத்திய மிக முக்கியமான நிகழ்வை யோவான் நற்செய்தியாளர் ஏன் எழுதவில்லை? ஏன் மென்ஷன் பண்ணல? ஏன்? திருப்பி எங்களை கேட்குறீங்க, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. ஏன் யோவான் நற்செய்தியாளர் பாதம் கழுவுகிற சடங்குக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார், நற்கனை ஏற்படுத்தியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? கொஞ்சம் சீக்கிரமாக செட்டில் ஆகுங்க.
ஓகே. ஏனென்றால் 2 காரணம். ஒன்று, யோவா நற்செய்தியாளர் நற்கனியை பற்றி ரொம்ப முன்கூட்டியாகவே பேசுகிறார். எந்த அதிகாரத்தில்? 6ஆம் அதிகாரத்தில் நற்கனியை பற்றி பேசுவார். 5000 பேருக்கு அவர் அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த பின்பு அந்த முழு சாப்டர், அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலை பற்றி பேசுவார். வானத்தில் இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகன். அங்கேயே நற்கனை பற்றி பேசிடுவார். எனவே தனியாக மீண்டும் அவர் இந்த பெரிய வியாழன் என்று நற்கனை பற்றி பேசியதை யோவா நற்செய்தியாளர் திருப்பி ரிப்பீட் பண்ணணும் என்று யோவா நற்செய்தியாளர் விரும்பல, அதனால் விட்டுட்டு இருப்பார் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து. 2வது ரீசன் என்னவென்றால், யோவா நற்செய்தியாளர் தன்னுடைய வாசகத்தை எப்போ எழுதினார், எந்த காலகட்டத்தில் எழுதினார்? பரவாயில்ல, அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்தால் நல்லது. என்னது 20ஆம் 100ஆம் ஆண்டிலே எழுதுகிறார். இயேசு எப்போ இறந்தாரு? எந்த வருஷம் இறந்தாரு? 33ஆம் வயதிலே இறக்கிறார். இயேசுடைய பிறப்பை வைத்துத்தான் கிபி என சொல்கிறார். அப்போ 33ஆம் வயதிலே இயேசு இறக்கிறார். அதுக்கு முன்னாடியே மத்திய, மார்க்கு, லூக்கா நற்செய்தியாளர்கள் நற்செய்தி எழுதிட்டாங்க. பவுலடியார் நற்செய்தியை போதிச்சிட்டார். நிறைய திருச்சபைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கு 2ஆம் வாசகம் நாம் படித்தோம். கொரிந்து நகர் மக்கள் என்ன கொண்டாடினாங்க? நற்கனியை கொண்டாடினார்கள். அப்போ பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கனியை கொண்டாடினால் என்னது? பாவம். நீங்கள் தகுந்த தயாரிப்போடு நற்கனியை கொண்டாட வேண்டும். அப்போ பவுலடியார் 70ஆம் ஆண்டுகளிலேயே கொரிந்து நகருக்கு நற்செய்தி அறிவிச்சிட்டார். அப்போ 70ஆம் ஆண்டுகளிலேயே கொரிந்து நகரில் நற்செய்தி திருச்சபை பரவிச்சு. அப்பயே நற்கனியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யோவா நற்செய்தி எப்போ எழுதுகிறார்? எல்லாம் இங்கே தான் இருக்குங்களா, இல்லை வேற எங்கேயா இருக்கு? 100ஆம் ஆண்டில் எழுதுகிறார். அப்போ யோவா நற்செய்தி எழுதுவதற்கு முன்னாடியே திருச்சபையில் என்ன இருக்கு? நற்கனி இருந்திருக்கு. அதனால மீண்டும் யோவா நற்செய்தியாளர் நற்கனி ஏற்படுத்தியதை, ஏற்கனவே இருக்கிற ஒன்று திருப்பி நற்கனி ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மக்கள் நற்கனியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நற்கனியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், நற்கனி பக்தி இருக்கிறது, நற்கனி வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. எனவே அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. இது யோவா நற்செய்தி ஏன் பாதம் கழுவிய சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், நற்செய்தி நற்கனி ஏற்படுத்தி ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல என்று நாம் கேட்கிற கேள்விக்கு பதில். பிரியமானவர்களே, அப்போ இந்த 3 நற்செய்தியாளர்கள் இருக்காங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அவங்க இயேசு பாதம் கழுவிய சடங்கை மென்ஷன் பண்ணல. அந்த 3 நற்செய்தியில பார்த்தோம் என்றால் இயேசு பாதம் கழுவிய சடங்கை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் பாதம் கழுவின சடங்கை மென்ஷன் பண்ணல? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஏதோ சத்தம் வருது, யார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேது. ஓ, நீங்க தானா? ஓகே, சொல்லுங்க. 3 பேர் சீடர்கள் இல்லையா? மத்தேயு சீடர் தானம்மா? ஏதோ ஒன்று சொன்னீங்க. ஓகே, பிரியமானவர்களே, நேரம் கருதி இவர்கள் 3 பேரும் அதை மென்ஷன் பண்ணலை. ஏனென்றால் பாதம் கழுவும் சடங்கு ஒரு சாதாரண நிகழ்வு. யூத சமூகத்தில் ஒரு சாதாரண நிகழ்வு தான். கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த வீட்டில் முதல் காரியம் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமையை அனுப்பி, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவருடைய பாதங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி அடிமைகளை அனுப்புவார்கள். அப்போ எல்லா வீட்லேயும் அடிமைகள் இருந்தால் என்ன செய்வாங்க? வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு அல்ல முதலாளி அந்த வீட்டு தலைவன் வருகிற போது பாதங்களை கழுவுவார்கள். ஏதோ பெரிய விஷயம் அல்ல. ஒருவேளை அடிமை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டு தலைவன் சென்று வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டு, இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போறார். அங்கே விருந்து படைக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெண்மணி வருகிறார்கள். பெண்மணி வந்து ஆண்டவருடைய பாதங்களிலே கண்ணீர் விடுகிறாள்.
கண்ணீர் விட்டு நறுமண தைலத்தை பூசி தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறாள். அப்ப அந்த பரிசேயன் மனசுக்குள்ள தன்னை தொடுபவள் யார் என்று அவள் பாவி ஆயிற்று, அந்த பாவி இயேசுடைய காலை தொடுவதற்கு அனுமதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? ஏதோ சொல்றாரு, நான் வீட்டுக்கு வந்தபோது என் பாதங்களை கழுவ நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. ஏன்னா எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய ஒன்று, சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று, ஆனால் அதை கூட நீ செய்யலடா அப்படின்னு அங்கே சொல்லுவார். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பாதம் கழுவக்கூடிய ஒரு சடங்கை எழுதணுமா? அதெல்லாம் சாதாரண நிகழ்வு தானே என்று இந்த 3 பேரும் பாதம் கழுவும் சடங்கை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது வரைக்கும் நான் சொன்ன ஏதாவது புரிஞ்சிச்சா? என்னைக்கு புரிஞ்சது? இன்னைக்கு மட்டும் அப்படின்றீங்களா? ஓகே, அவங்க பாதம் கழுவு சடங்கு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு நான் ரீசன் சொன்னேன். இங்கே நற்கனி ஏற்படுத்தியதை யோவான் விட்டுட்டாரு. அதுக்குண்டான அதுதான் சொல்லுங்களேன், அதுக்குண்டான காரணத்தை நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இப்போ யூத சமூகத்திலே பாஸ்கா விழாவை கொண்டாடுவது இன்னைக்கு முதல் வாசத்திலே நாம் பார்த்தோம். ரொம்ப வேகமாக கடந்த ஆண்டு நான் சொல்லிட்டேன், ஆனாலும் கூட ரொம்ப வேகமாக இன்னைக்கு நற்கனி ஏற்படுத்திய நாள் என்பதனால இந்த பழைய பாஸ்கா எப்படி கொண்டாடினாங்க பிரியமானவர்களே. ஸோ முதல்ல ஒரு ஆடு வெட்ட வேண்டும். இன்னைக்கு முதல் வாசல் ஒரு ஆடு வெட்ட வேண்டும். அது உண்பதற்கு நிறைய பேர் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுக்கணும். நாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க நாம ஏன் கூப்பிடணும்? ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்கு போட்டு சாப்பிடலாம், யாரும் கூட மாட்டோம். ஓகேங்களா? ஆக பக்கத்து வீட்டுக்காரை அழைக்க வேண்டும். கசப்பான கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும், ரசம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புளிப்பற்ற அப்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய மெனு என்ன? பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்குண்டான மெனு. ஹோட்டலில் போன மெனு கார்டு கொடுப்பாங்க இல்லையா? இதை பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்குண்டான மெனு என்னது? ஆடு, புளிப்பற்ற அப்பம், கசப்பான கீரை, திராட்சை ரசம். கசப்பான கீரையில் ஏன் சாப்பிட்டான்னு கடந்த ஆண்டு நான் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? அதான் சொல்ல முடியும். ஆக பிரியமானவர்களே, இவர்கள் எப்படி சாப்பிட்டாங்க என்பதையும் கூட நான் சொல்லியிருந்தேன். முதல்ல திருப்பாடல்கள் பாடுவார்கள். திருப்பாடல்களை பாடி பின் 111ஆம் சங்கீதம் அது பாடுவாங்க. அது பின்பாக 112ஆம் சங்கீதம் பாடுவார்கள். அது பின்பாக அவர்கள் முதல்ல அந்த கசப்பான கீரையை சாப்பிடுவாங்க, திராட்சை ரசம் குடிப்பாங்க கொஞ்சம். அதன் பின்பாக மீண்டும் அவர்கள் அந்த புளிப்பற்ற அப்பத்தை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரசம் குடிப்பாங்க. திருப்பி 2 சங்கீதம் பாடுவாங்க. திருப்பி அந்த ஆடு இறைச்சியை சாப்பிடுவாங்க, திருப்பி ரசம் குடிப்பாங்க, திருப்பி 2 சங்கீதம் பாடுவாங்க. இந்த சங்கீதம் எல்லாம் எதை ஊட்டிய சங்கீதம் என்றால், எகிப்து நாட்டில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்களே அப்போது பாடிய சங்கீதங்கள், அதை பற்றி சொல்லக்கூடிய சங்கீதங்கள். இதை அவங்க பாடுவாங்க. இதை ஏன் அவங்க இந்த சங்கீதங்களை பாடுவாங்க என்றால், அவர்கள் விடுதலை அடைந்த அந்த நாளை கொண்டாடுவது தான் பாஸ்கா. இதை ஆண்டுதோறும் செய்யுங்க அப்படின்னு கடவுள் கட்டளையிட்டார். அதனால நாங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தோம், அடிமை தேசத்தில் இருந்தோம். ஆண்டு எங்களுக்கு இந்த பாஸ்காவை, அந்த பாஸ்கா தினத்தை கொண்டாடினார். அந்த பாஸ்கா நாளிலே தான் கடத்தல், நாங்கள் கடந்து இந்த நாட்டுக்கு வந்தோம். எனவே அந்த நாளை நினைவுபடுத்துகிற விதமாக இந்த பாஸ்கா விருந்தை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கொண்டாடினார்கள். இது கடந்த ஆண்டு இதுக்குண்டான மீனிங்கெல்லாம் நான் சொன்னேன். இப்போ அதுக்கு நான் போக விரும்பலை. அப்போ அந்த பழைய பாஸ்கா என்ன அப்படின்னா, யூதர்கள் சாப்பிட்ட அந்த பழைய பாஸ்கா அப்படின்னா என்னன்னா, அது ஒரு மீல், அவ்வளவுதான். அது ஒரு விருந்து, அவ்வளவுதான். there is no sacrifice. அங்கு எந்த தியாகமும் கிடையாது, அங்கு எந்த பலிபீடமும் கிடையாது, அங்கு எந்த குருவும் கிடையாது. அது எங்கே யாருக்காகவும் அது பலி செலுத்தப்படவில்லை. அவங்களுடைய புளிப்பற்ற அப்பங்கள், அவங்களுடைய கீரை, அவங்களுடைய ஆடு அவங்க சாப்பிட்டாங்க. இது எப்படி என்ன, ஈஸ்டர் முடிஞ்ச பின்னாடி நாம சிக்கன் வாங்கும், நாம மட்டன் வாங்கும், நாம சமைப்போம், நாம சாப்பிடும். இதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு மீல், அவ்வளவுதான் பழைய பாஸ்கா. ஆனால் புதிய பாஸ்கா என்பது ஆண்டவர் இன்றைக்கு ஏற்படுத்துவது புதிய பாஸ்கா. இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீல், இது ஒரு விருந்து கிடையாது.
இது சாதாரண வயிற்றுக்கு சொல்லக்கூடிய உணவு கிடையாது. இதுல என்ன விசேஷம் இருக்கிறது? ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுக்கிறார், இது என் உடல் என சொல்லுகிறார். இயேசு ரசத்தை எடுக்கிறார், இது என்னுடைய ரத்தம் என சொல்லுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில இந்த சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் ஒருபோதும் சாகார் என சொல்லுகிறார். இது வானில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என சொல்லுகிறார். ஆக பழைய பாஸ்கா என்பது வயிற்றுக்கான உணவு, புதிய பாஸ்கா என்பது என்னது? ஆன்மாவுக்கான விருந்து. பெரியமானவர்களே, அங்கே ஆடுதான் கொல்லப்படுகிறது, ஆனால் புதிய பாஸ்காவிலே இயேசு தன்னை பலியாக்குகிறார். அங்கே எந்த தலைமை குருவும் கிடையாது. பழைய பாஸ்காவில் குரு கிடையாது. ஒரு வீட்டு தலைவன் பாஸ்கா விழாவை கொண்டாடுவான். ஆனால் இங்கே புதிய பாஸ்காவிலே யார் குருவாக இருக்கிறார்? இயேசுவே குருவாக இருக்கிறார். பழைய பாஸ்காவிலே பலிப்பீடம் கிடையாது, வீட்டில் விருந்து கொண்டாடினார்கள். ஆனால் புதிய பாஸ்காவிலே பலிப்பீடம் இருக்கிறது. இயேசு பலி ஆகிறார். அங்கே ஒரு விலங்கு உணவாக பயன்படுகிறது. இங்கே நம் ஆண்டவர் இயேசு உணவாக நம் கொடுக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இங்கே பலியாகிறார். ஒவ்வொரு நாளும் இங்கே ஆண்டவர் பலியாகிறார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, பழைய பாஸ்கா என்பது ஒரு சடங்கு, புதிய பாஸ்கா என்பது ஒரு வழிபாடு. பழைய பாஸ்கா என்பது ஒரு சடங்கு, புதிய பாஸ்கா என்பது ஒரு வழிபாடு. தினந்தோறும் இது நிஜம். தினந்தோறும் நாம் நிஜத்தை கொண்டாடுகிறோம். இதுதான் இன்னைக்கு 2வது வாசகத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசுடைய திரு உடலை, திரு ரத்தத்தை நாம் உண்கிற போதெல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்மையே சோதித்து பார்க்கவர்களாக இருக்க வேண்டும். இது பழைய பாஸ்கா கிடையாதுங்க, வயிற்றுக்கு சாப்பிட்டு போற உணவு கிடையாதுங்க. இது ஆன்மாவுக்குண்டான உணவு. என் தேவன் எனக்காக மரிக்கிறார், என் தேவன் எனக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார், என் தேவன் எனக்காக தன்னுடைய உடலை உணவாக கொடுக்கிறார், நான் வாழ்வதற்காக மரித்திருக்கிறார். நாளை தினம் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக சிலுவையில நமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்கிறார், இதோ என்னுடைய சதை, இதோ என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்கிறார். இதோ என்னுடைய ரத்தம், இதை வாங்கி பருங்கள் என்று சொன்ன வியாழக்கிழமை சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு நாளை தினத்து வெள்ளிக்கிழமையிலே சிலுவையிலே தன்னுடைய உடலை, தன்னுடைய ரத்தத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கிறார். நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கிறார். உயிருள்ள உணவை நாம் உண்கிறோம். பெரிய மாணவர்களே, சில சமயத்தில் நாமும் கூட பாஸ்கா, பழைய பாஸ்காவை போல இந்த திருப்பலியை கொண்டாடுகிறோம், சடங்காக கொண்டாடுகிறோம். ஒரு சடங்கு, எப்போ வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் திருப்பலியில் பங்கெடுக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பலியில் இருக்கலாம், திருப்பலி என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு சடங்காக மாற்றி கொண்டிருக்கலாம். சடங்காக. இது சடங்குகளில் பிரியமானவர்களே, இது சடங்கல்ல, இது ஒரு வழிபாடு, இது ஒரு சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் தன்னை தியாகமாக்குகிற உண்மையான நிகழ்வு. ஆக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிற போது, நாம் நற்கனி பெற வருகிற போது, பிரியமானவர்களே, தகுந்த தயாரிப்பு வேணும். இதுக்கு மேலே நான் நற்கனியை பற்றி சொல்ல விரும்பலை. எனக்கு அதுதான் அதிகமாக நேரம் வேண்டும். 2வது பகுதிக்கு போவோம். விவிலியம் இருக்கிறவர்கள் விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நாம் படித்த நற்செய்தி யோவான் 13ஆம் அதிகாரம். நான் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் நீங்கள் டக்குன்னு படித்தா நாம் வேகமாக இதை நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிப்போம். இந்த கோயரெல்லாம் இருக்கிறீங்க, மைக்கெல்லாம் இருக்கு, கொஞ்சம் படிங்க. தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார். என்ன நடக்கணும்? இயேசு நற்கனை ஏற்படுத்த போகிறார். பாஸ்கா விழா தொடங்கியிருந்து சீரல் போய் கேட்குறாங்க, நேரம் வந்துடுச்சு, மாநில மகன் பாஸ்கா விழா கொண்டாட போறார், அதெல்லாம் சொல்லிட்டு 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும். தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார். தந்தையான கடவுள் எல்லாத்தையும் இயேசுனுடைய கையிலே ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய். ரொம்ப முக்கியமான வசனங்க அது, ரொம்ப முக்கியமான வசனம். அவர் சொல்றாரு, தன்னுடைய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தந்தை அனைத்தையும் யார் கையில் ஒப்படைத்திருக்கிறார்? இயேசுவின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார். கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதையும், கடவுளிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய்.
முதல்ல இந்த வசனத்தை நம்ம தியானிச்சாதான் அடுத்த வசனங்கள் நமக்கு புரியும். எல்லாத்தையும் தந்தை யார் கையில் ஒப்படைத்திருக்கிறார்? இயேசு கையில் ஒப்படைத்திருக்கிறார். எல்லா அதிகாரம் இயேசுவின் கையில் இருக்கிறது. எல்லாமே தந்தைக்குண்டான அதிகாரம் அனைத்தையும் தன்னுடைய மகன் கையில் ஒப்படைச்சார். எப்போ ஒப்படைச்சாரு? அவர் இறை மகனாக இருக்கிற போது தந்தையான கடவுள் தன்னுடைய அதிகாரம் அனைத்தையும் அவர் ஒப்படைத்திரு. கடவுளுடைய மகன், கடவுளிடம் இருந்து அவர் வந்தவர். இயேசு சொல்ல, நான் கடவுள்கிட்ட இருந்து வந்தேன், ஆனால் திரும்பி கடவுள்கிட்ட போக போறேன். பிரியமானவர்களே, முதல் செய்தி, இயேசு இறை மகன். இயேசு எங்கிருந்து வந்தார்? கடவுள்கிட்ட இருந்து வந்தார், தந்தையிடம் இருந்து வந்தார். திருப்பி அவர் எங்க போவாரு? அப்போ கடவுள் இயேசு தந்தையிடம் வந்ததையும் திருப்பி தந்தையிடம் போக போறதையும் சொல்வதுதான் இந்த பாதம் கழுவும் சடங்கு. அது ஒரு வார்த்தையில யோவான் நற்செய்தியில் சொல்லிட்டாரு, இயேசு யாரு அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா போலாங்களா? கடவுள்கிட்ட இருந்து வந்தவர் இயேசு, மீண்டும் அவர் கடவுள்கிட்ட போகணும். அடுத்த வசனம் படியுங்கள். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து, இயேசு பந்தியில் இருந்து எழுந்து. இப்போ எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. இயேசு பந்தியிலிருந்து எழுகிறார். பிரியமானவர்களே, தோசை எல்லாம் உட்காந்துட்டாங்க. அந்த இருக்கையிலிருந்து, அந்த சேர்லேருந்து இயேசு எழுந்தார் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் தியாலஜி இறையில் என்ன சொல்லுது என்றால், தந்தையான கடவுள் அவரோடு இருந்த இயேசு பந்தியில் இருந்து எழுகிறார். எழுந்து எங்க வராரு? எழுந்து எங்க வந்தார்? அவர் சீடர்களிடம் வந்தார். அங்கே இந்த வசனம் நமக்கு சொன்னது, தந்தையான கடவுள்கிட்ட இருந்து அவர் எங்க இறங்கி வந்தார்? போங்க, அவர் மண்ணுலகத்துக்கு வந்தார். அவர் மண்ணுலகத்துக்கு வருகிறார். பந்தியிலிருந்து எழுந்து, விண்ணகத்தில் இருந்த கடவுள் ஆண்டவர் இயேசு அவர் பந்தியிலிருந்து எழுந்து இறங்கி வருகிறார். எங்க? மண்ணுலகில். எப்படி வந்தார்? கடவுளா வந்தார், மனிதனாக வந்தார். இப்ப கடவுள் தன்மையில் இருந்த இயேசு என்னவா வரார்? பந்தியிலிருந்து எழுகிறார், இறைத்தன்மையிலிருந்து எழுகிறார். எங்கு வருகிறார்? சீடரிடம் வருகிறார், அதாவது மண்ணுலகம் வருகிறார். அப்படி என்றால் அவர் மனித நிலை ஏற்றார். இன்கார்னேஷன். அதுதான் நாம் என்னவாக கொண்டாடுகிறோம்? கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம். அவர் இறங்கி வந்தார். இதான் பிலிப்பியர் திருமுகத்தை என்ன பண்றோம்? கடவுள் தன்மையில் இருந்த அவர் தன்னையே வெறுமையாக்கி மனித தன்மை ஏற்று அடிமை நிலைக்கு தன்னையே உட்புகுந்தார். பிரியமானவர்களே, பந்தியிலிருந்து எழுந்தது என்பது டைனிங் டேபிளில் எழுந்து இயேசுடைய பாதங்களை கழுவியது மட்டுமல்ல. யோவான் நற்செய்தியில் ரொம்ப சாதாரண இந்த வசனத்தை சொல்ல, அவர் பந்தியிலிருந்து எழுந்தார் என்றால் இறைத்தன்மையிலிருந்து எங்கே வருகிறார்? மனித நிலைக்கு வந்தார். அதை நம்ம கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆக பந்தியிலிருந்து எழுந்தார். அடுத்த வசனம், தன் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு. பிரியமானவர்களே, மேலுடையை கழற்றி வைப்பது என்பது என்ன? யூத சமூகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு அடிமை ஒரு தலைவனுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து, மேலுடைய எடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும்? இடுப்பில் கட்ட வேண்டும். அந்த இடுப்பில் கட்டுவது என்பது எதன் அடையாளம்? அடிமையின் தன்மை. அவர் அடிமை. அப்ப இயேசு தன்னுடைய மேலுடைய கழட்டினார். அந்த மேலுடைய எதை குறித்து காட்டுகிறது? மேலுடைய என்பது எது குறித்து காட்டுகிறது? எதை அடையாளப்படுத்துகிறது? அவர் கடவுளுடைய மகன், இறைமகன். அந்த மேலுடையை கழட்டுகிறார், இறைத்தன்மையை விடுகிறார். கடவுள் என்ற தன்மையை அவர் வலிந்து பிடித்து கொண்டிருப்பதாக அவர் ஒருபோதும் நினைக்கிறார். நான் கடவுள், நான் இறைமகன், அது ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அல்ல, தன்னுடைய மேலுடைய கழட்டினார். இறைத்தன்மையை விட்டுவிட்டு அவர் மனித தன்மை ஏற்றார். மனித தன்மையை விட மிக கேவலமான தன்மை என்னது? அடிமை தன்மை ஏற்கிறார். அடிமை தன்மை ஏற்று ஆக தன்னுடைய மேலுடைய கழட்டினார். கழட்டு விட்டு அவர் இடுப்பில் துண்டை கட்டி கொண்டார். அதுக்கு அடுத்து பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய பாதங்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால்
துடைக்க தொடங்கினார். பிரியமானவர்களே, இதுவரையிலும் நமக்கு சரியா புரிஞ்சிச்சு. கடவுளாக இருந்தார், மனுஷனாக வந்தார், அடிமைத்தன்மைக்கு வந்தார். இந்த அடிமைத்தன்மைக்கு வந்த பின்னாடி அவர் என்ன செய்தார்? தண்ணீரை எடுத்து தன்னுடைய பாதங்கள், சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். இதுதான் நாளைக்கு நடக்கப் போகிற நிகழ்வு. நாளைக்கு என்ன நடக்க போகுது? ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து தன்னுடைய இரத்தத்தை நம் மீது சிந்த போகிறார், நம் மீது தெளிக்கப் போகிறார். பாதங்களை தண்ணீர் விட்டு இயேசு கழுவினார் என்றால் அது வெறும் பாதங்கள் அல்ல, நம்முடைய பாவங்களை இயேசு கழுவுகிறார், நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். நாளை தினத்தில் இயேசு தன்னுடைய இரத்தத்தை நம் மீது சிந்தி அவர் நம்முடைய பாவங்களை கழுவப் போகிறார். கவனிங்க, யோவான் நட்சத்திரம் எவ்வளவு அழகாக இந்த பாதம் கழுவு சடங்கை இயேசுனுடைய வாழ்க்கையோடு அவர் கொண்டு வருகிறார். அவர் கடவுளோடு இருந்தார், பந்தியிலிருந்து எழுந்தார், மண்ணுலகுக்கு வருகிறார். அங்கே அவர் ஒரு மனிதனாக வந்தது மட்டுமல்ல, மேலுடையை கழித்து விட்டு இடுப்பில் ஆடை அணிகிறார், ஒரு அடிமையாக போகிறார். அடிமை ஆனது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார்? பாதங்களை கழுவுகிறார். அது எதன் அடையாளம்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய வேர்வையை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். அது முடிஞ்சிச்சு, பாதங்களை கழுவினார். அது பின்னாடி நடுவில் ராயப்பேர் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவார், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆண்டவர் நீ என் பாதங்களை கழுவுறது, ஒருபோதும் உங்களுக்கு கழுவ விட மாட்டேன், அதெல்லாம் அந்த டைலாக்கெல்லாம் வரும், அதை நான் பின்பாக சொல்கிறேன். இறுதியில் அவர் பாதங்களை கழுவிய பின் என்ன செய்கிறார்? வசனம் படிப்போம். 12ஆம் வசனம். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை மீண்டும் தன்னுடைய மேலுடை அணிகிறார். மீண்டும் தன்னுடைய மேலுடை அணிகிறார். மேலுடை எதன் அடையாளம்? இறைமகன் அடையாளம். அப்ப இறைமகனுடைய அடையாளத்தை அவர் அணிந்த பின்னாடி அவர் எங்க போவாரு? ஃபர்ஸ்ட் வசனம், கடவுளிடம் வந்த அவர் மீண்டும் அவர் எங்க போக வேண்டும்? கடவுளிடம் போகிறார். ஒரு சின்ன பகுதியில் யோவான் நற்செய்தியாளர் இயேசுனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டார். கடவுளாக இருந்தார், மனிதனாக வந்தார், அடிமையை ஏற்றார், நமக்காக பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், மீண்டும் அவர் உயிர் பெற்று மீண்டும் கடவுளிடம் சென்றார். முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை மிக அழகாக இந்த பாதம் கழுவும் சடங்குல மற்ற அனைத்து சீடர்களும் மற்ற நற்செய்தியாளர் விட்ட பின்னாடி மிக அழகாக இயேசுவை யாருன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டார். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நடுவில் வரக்கூடிய பேதுரு தான் இங்கே ஹைலைட்ஸ். என்ன சொல்றாரு? பாதங்களை கழுவ போகிறார் இயேசு. எப்படி போகிறார்? ஒரு மனிதனாக போகிறார், ஒரு அடிமையாக போகிறார், பாதங்களை கழுவுகிறார். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவு. இந்த ஆளுதான் இயேசு பாடுகள் பட சொல்லுகிற, நான் பாடுகள் பட வேண்டும், மறைநூல்கள் மூப்பர்கள் அறிஞர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டு நான் சிலுவையில் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பேதுரு தான் சொன்னாரு, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்க சாகக்கூடாது. அன்னைக்கே திட்டு வாங்கினார் பேதுரு. என்ன சொன்னாரு இயேசு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாதங்களை கழுவுகிறார். உலகத்தின் பாவங்களை கழுவதனுடைய அடையாளமாய் நான் உங்க பாவங்களை கழுகிறேன், உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்று சொல்லி இயேசு வருகிறார். ஆனா பேதுரு மீண்டும் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க யாரு? மன்னன், நீங்க பெரிய டான், நீங்க ரோமை நகரை காக்க வேண்டிய அரசன், எருசலேம் நகரை மீட்க வேண்டிய மன்னன். நீங்கள் அடிமையா போகக்கூடாது, நீங்கள் பாடுபடக்கூடாது, நீங்கள் மன்னனாகத்தான் வர வேண்டும், ராஜாவா வரணும், நீங்க மன்னனா இருக்கணும். பேதுரு மீண்டும் மீண்டுமாக இயேசு அந்த ஒரு பார்வையிலே தான் பார்க்கிறார். நீ எங்களுக்காக மரிக்க கூடாது, பாவங்களுக்காக மரிக்க கூடாது. அப்ப இயேசு என்ன பதில் சொல்றாரு? இங்க ஆண்டவரை நீதா என் பாதங்களை கழுவது என்று தடுக்கிற போது இயேசு என்ன சொல்றாரு? நான் செய்வது என்னவென்று உனக்கு இப்போது உனக்கு புரியல. நீ நினைக்கிற நான் எதுவும் பாதங்களை கழுவது சாதாரண ஒரு விஷயம் நினைச்சு நிற்கிற, புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. நான் எதற்காக மேலுடைய கழிக்கிறேன் புரியல உனக்கு. நான் எதற்காக இடுப்புல துண்டை கட்டின உனக்கு புரியல. எதற்காக உன் காலடிகளை கழுவுகிறேன் உனக்கு புரிய மாட்டேங்குது.
நான் செய்வதனுடைய அடையாளம் தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். வெறும் உன் பாதங்களை கழுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உலகத்தினுடைய பாவங்களை கழுவ வந்திருக்கிறேன், அதை போய் நீ தடுக்கிற. அப்ப சொல்றாரு, நான் செய்வது என்னவென்று உனக்கு புரியல. இப்ப புரியல, பின்னரே புரியும். நீ எனக்கு காட்டி கொடுப்ப, அன்னைக்கு மன்னிப்பு உனக்கு தேவை. அன்னைக்கு நான் உன் பாவத்தை கழுவ வேண்டி இருக்கும். அன்னைக்கு உனக்கு புரியும், உன் பாவத்தை நான் கழுவுகிற போது இது எவ்வளவு தேவைன்னு சொல்லி. இந்த உலகத்துடைய பாவங்களை நான் கழுவும் போது உனக்கு புரியும். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? அப்படி என்றால் என் கைகளையும் கால்களையும் ஏன் தலையும் கூட கழுவும். அப்போ இயேசுனுடைய பதில் என்ன? குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்கு. நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. என்ன பங்கு? ஏற்கனவே சீரன் இருந்தால் நாங்கள் உட்காந்து 12 சீரல், அப்போ நான் சீரன் இருக்க முடியாது. ஏன் பேதுருக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? எனக்கு உன்னோடு பங்கு இல்லை, உனக்கு என்னோடு பங்கு இல்லை. என்ன பங்கு? கால் கழுவு போகிறாங்க, சரி இவங்களுக்கு என்ன ஒரு ரொட்டி கொடுப்போம், அவருக்கு அது கூட கொடுக்கல இயேசு, வெறும் சின்ன ஒரு பிரெட்டு தான். என்ன பங்கு? பெரிய பங்கு பாதம் கழுவுவதனால். பிரியமானவர்களே, அந்த பங்கு என்பது இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவிய பின்புதான் நமக்கு மீட்பு கிடைத்தது. நான் உன் பாவங்களை கழுவலைன்னா உனக்கு மீட்பு கிடையாதுடான்னு சொல்றாரு. உனக்கு மீட்பு இல்லாமல் போயிடும். நீ தடுத்தியனா நீ மீட்கப்பட மாட்டாய். உனக்கு விண்ணகத்தில் இடம் கிடைக்காது, உனக்கு ராஜ்யத்தில் இடம் கிடைக்காது, நீ மீட்கப்படாதவனாய் இருப்பாய். நான் உன் பாதங்களை கழுவினால்தான் உனக்கு மீட்பு உண்டு, அது தடுக்காத என்று பேதுரு கிட்ட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் பாதம் கழுவும் சடங்கு. ஏதோ சாதாரணமாக பவனியில் வராங்க, ஒரு 12 பேருடைய பாதங்களை இயேசு ஃபாதர் கழுவுறாரு, அதோடு அந்த பாதம் கழுவு சடங்குக்கு அர்த்தம் முடிஞ்சிச்சு. அது பெரிய விஷயம் இல்லை. பிரியமான இயேசுனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே இந்த பாதம் கழுவுற சடங்கு இருக்கு. கடைசியில் இதெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய சீடர்கிட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றாரு. அது படிப்போம். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு ஒரு மேலுடை கொடுக்கப்பட்டது, நம்மீது ஒரு மேலுடை போடப்பட்டது. ஞாபகம் இருக்கா? ஆனா திருப்பி உபதேசம் அந்த மேலுடை வாங்கிட்டு இருப்பாரு இல்லையா? மேல வெண்ணாடை கொடுக்கப்பட்டது, மேலுடை நம்மீதும் போடப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் எப்படியா இருந்தோம்? தூய்மையா இருந்தோம். அந்த தூய்மை யாரின் அடையாளம்? கடவுளுடைய பிள்ளையாக இருந்தோம், கடவுளுடைய மகளாக இருந்தோம். மேலுடை நம்மீதும் போடப்பட்டது. அந்த மேலுடை அது பின்பாக இயேசு தன்னுடைய மேலுடை அகற்றினார். எதுக்கு அப்படின்னா, பணிவிடை செய்வதற்காக, தொண்டனம் ஆடுவதற்காக மேலுடைய கழட்டினார். இன்றைக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்மீது மேலுடை இருக்கிறதா? அந்த தூய்மை இருக்கிறதா? இல்லை தூக்கி எங்கே போட்டு இருக்கிறோமா? மேலுடை கந்த துணியா மாறி இருக்கா? எங்கே போச்சு அந்த மேலுடை? என்னுடைய மேலுடை நான் கழட்டி இருக்கணும். எதற்கு என்றால், அடுத்தவனுக்கு சேவை செய்ய, தொண்டனாக, ஒரு அடிமையாக அடுத்தவனுக்கு சேவை செய்ய நான் மேலுடைய கழட்டி எடுக்கணும். நான் மேலுடையெல்லாம் கழட்டலை. இன்னும் நிறைய ஆடைகளை உடுத்திருக்கிறோம், நிறைய ஆடைகளை நம்மீது போட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்ன ஆடைகள்? அகம்பாவம், ஆணவம், திமிரு, நான் தான், சுயநலம், எல்லா ஆடைகளையும் நான் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்னுடைய மேலுடைகளை கழட்ட முடியாமல் எல்லா மேலுடைய எனக்காக போட்டுக்கொண்டு நான், எனது, என்னுடையது, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஆணவம், அகம்பாவம், எல்லா ஆடைகளையும் மேலுடைகளை கழட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யணும். உன் உயிரை கொடுக்கணும் சொல்றார், உன்னை நீ முழுமையாக கொடுக்கணும் சொல்றார். தன்னுடைய சீடர்களுக்கு அது சொன்னார். அவங்க செஞ்சாங்களா இல்லையா? செய்தார்கள், உயிரை கொடுத்தாங்க. தொடக்கத்தில் தடுமாறினாங்க, ஆனால் கடைசியில் அவர்கள் உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, பாதம் கழுவும் சடங்கு நமக்கு மிகப்பெரிய சவால். பாதம் கழுவு சடங்கு ஃபாதருக்கு உண்டான சவால் மட்டும் கிடையாது. ஃபாதர் பாதம் கழுவுது அது ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். இது எல்லாருக்குமான சவால். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கழட்ட வேண்டும். எந்த ஆடைகள்? ஆண்டவர் கொடுத்த ஆடைகள் கிடையாது, நீங்கள் உங்களுக்காகவே போட்டுக்கொண்டிருக்கிற ஆடைகள். அதெல்லாம் கழட்டினால்தான்
நாம் தொண்டனாக மாற முடியும். என்னை விட்ட பெரிய ஆள் கிடையாது, என்னை விட்ட ஆளே கிடையாது, நான் தான் முக்கியம், என்னால் தான் நிறைய சொல்லிக்கிறோம். இந்த ஆடைகள் எல்லாம் கழட்டினால்தான் நான் இடுப்பில் என்ன கட்ட முடியும்? துண்டை கட்ட முடியும். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இருக்குது, ஆங்கில புத்தகம். அதில் சொல்லுகிறார்கள், ஒரு வயதான இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய குருவானவர் தன்னுடைய குருக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் 2 விஷயங்களை கவனம் செலுத்த வேணும். ஒன்று ஸ்டோல். ஸ்டோல் என்னது? திருறது கிடையாது. ஸ்டோல் நாங்கள் போடக்கூடிய ஸ்டோல் இல்லையா, அது குருக்கள் போட வேண்டிய ஸ்டோல். 2வது டவல். 2 உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறார். ப்ளீஸ் ஷுட் ஹாவ் ஸ்டோல் அண்ட் டவல். என்ன சொல்ல வராரு? ஸ்டோல் இருக்கணும், டவல் இருக்கணும் சொல்கிறார். எந்த ப்ரீஸ்டும் எந்த குருவானும் எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது என்ன ஸ்டோலும் டவலும் கொண்டு போகிற பெரிய விஷயமா, பெரிய கஷ்டமா? பெரிய மாணவர்களே, ஸ்டோல் என்பது பணிவிடை. ஒரு குருவாக பணிவிடை, இறை பணியை செய்கிறாய், ஆண்டோடைய பணியை செய்கிறாய். டவல் என்பது மக்கள் பணியை செய்கிறாய், மக்களோட பணியை செய்கிறாய். இந்த 2ம் ஒரு குருவானவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு குருவானவர் தன்னுடைய குருக்களுக்கு அறிவுரை. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, குருக்களுக்கு மட்டும் கிடையாது. நமக்கு ஸ்டோல் இல்லை, ஆனால் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பணியை செய்யணும். 2வது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. பெரிய மாணவர்களே, ஆண்டவர் புதியதொரு கட்டளை நாம் கொடுக்கிறார். இந்த கட்டளை தான் இன்னைக்கு ஆண்டவரை போல நாம் இறங்குவோம், விண்ணகத்திலிருந்து இறங்குவோம், ஒரு மனிதனாய் வருவோம், மனிதனை விட ஒரு தொண்டனாய் மாறுவோம். அந்த தொண்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி நாம் செய்கிற போது ஒரு நாள் கடவுள் நம்மையும் விண்ணகத்துக்கு கொண்டு போவார்.